தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் 2025 அக்டோபரில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வாளர் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க பத்திரிகையாளர் சங்கத்துக்கு மெயினா என்னன்னா, இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு கண்டக்ட் பண்ண ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் கூடுதல் பணி சேர்க்கை செய்வாங்க, ஆடன்ட்ட விடுவாங்க. இது 2017 கூட பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது எவ்வளவுனா 1663 சொல்லியிருப்பாங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா 1712 விட்டுருப்பாங்க. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 3325 சொல்லியிருப்பாங்க. சோ அதே மாதிரி 2019 பாத்தீங்கன்னா கூடுதல் காலிப்பணிகள் கொஞ்சம் சேர்த்தி 2331 கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 2021 பாத்தீங்கன்னா 2207 சொன்னதை தற்போதுள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 1000 எக்ஸ்ட்ரா காலிப்பணிகள் சேர்த்தி 3336 கொடுத்திருந்தாங்க. இப்ப கடந்த அக்டோபர் 25 நடைபெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல 1996 தான் ஜூலைல கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸாம் அக்டோபர்ல கண்டக்ட் பண்ணாங்க. கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன காலிப்பணிகள் மட்டுமே காலிப்பணிகள் மட்டுமே பணி நியமனம் செஞ்சிருந்தாங்க. இப்போ நாங்க ஏன் இந்த கேட்கிறோம்னா, ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வைக்கும்போது ஆடன்டம் விட்டு கூடுதல் காலிப்பணிகள் நிரப்புவாங்க. சோ இது பாத்தீங்கன்னா இந்த தடவை எங்களுக்கு ரொம்ப மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்குது. எங்க இருக்கக்கூடிய காலிப்பணிகள் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 7th and 9th செலக்ஷன் லிஸ்ட் எடுத்து போக எம்இசிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலிப்பணிகள் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல 4000க்கும் மேற்பட்ட காலிப்பணிகள் கொடுத்திருக்காங்க. சோ அது பாத்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு அதே செலக்ஷன் ப்ராசஸ்ல மும்மடங்கு காலிப்பணிகள் காட்டியிருக்காங்க. அவ்வளவு காலிப்பணிகள் இருக்கும்போது எங்களுக்கு கூடுதல் காலிப்பணிகளை விட்டு நிரப்பினாங்கன்னா, இந்த 4 வருடம் நாங்க காத்திருந்த தேர்வு எழுதியிருக்கிறோம். 4 வருடங்கிறது பாத்தீங்கன்னா அதுல சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் ஆச்சு. அதே மாதிரி தமிழ் கம்பல்சரி ஆச்சு. கேள்வித்தாள் ரொம்ப கடினமா இருந்தது. இந்த நாங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் பாத்தீங்கன்னா நாங்க படிக்க வேண்டிய நாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் குறைஞ்சது 20-21 வருஷம் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வே படிக்க வேண்டியிருக்குது. +2 முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா எம்எஸ்சி எம்ஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கிட்டத்தட்ட காலம் ஆயிடுது. அதுக்கப்புறம் 4 வருடம் கழித்து இந்த தேர்வு கடின முறையில உடல்நலவில் சரி, மனதளவில் சரி, பொருளாதாரத்தில் சரி நாங்க ரொம்ப கடுமையான முயற்சி பண்ணிட்டு நாங்க தான் படிச்சு இந்த எக்ஸாம் எழுதணும். சிலபஸ் எல்லாம் நல்லா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. சிலபஸ் ரொம்ப வெல் சிலபஸா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வினாத்தாலும் அப்படிதான் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி தான் அந்த எக்ஸாம் எழுதணும். பட் கூடுதல் பணியிடங்கள் நிரப்பியிருந்தாங்கன்னா எங்களுக்கு மிகுந்த ஒரு வாழ்க்கையில பெரிய ஒரு விடியல் ஏற்பட்டிருக்கும். இப்போ நாங்க இது எங்களுக்கு அந்த சிவியும் போது பாத்தீங்கன்னா நிரப்புவாங்க நினைச்சோம். ஆனா அது பண்ணல. எங்களுக்கு ஜூலைல கால்ஃபர் விட்டுருந்தாங்க. கால்ஃபர் விட்டதுடனே அடுத்த மாசமே பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல ஒரு செய்தித்தாள நாங்க பார்த்தோம். 3500க்கும் மேற்பட்ட காலி பணிகள் இருக்குது. அது தேவைப்பட்டா 2 மடங்கா ஃபில் பண்ணு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த நம்பிக்கையின் பேர்ல நாங்களும் இருந்தோம். சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸாம் கொஞ்சம் ப்ரீவியஸே வந்துருச்சு. இருந்தாலும் அந்த காலிப்பணிகள் நிரப்புவாங்கன்னு நினைச்சோம். அது செய்யல. அதனால நாங்க ரிசல்ட் வந்ததுல இருந்தே டிசம்பர் 2nd வீக்ல இருந்தே பள்ளி கல்வித்துறை செக்ரட்டரியேட், மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் இவங்க எல்லாம் பலதரப்பட்ட ஒரு 3 மாசமா நாங்க சந்திக்க முயற்சி பண்ணோம். சந்திச்சோம். எங்களுடைய சிச்சுவேஷன்ல எடுத்து சொன்னோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமிஷன் ஆபீஸ்ல பர்மிஷன் வாங்கிட்டு கூட போராட்டம் நாங்க பண்ணிருக்கோம். கலெக்டரேட் முன்னாடி 3ஆம் தேதி பண்ணணும். ராஜரத்னம் ஸ்டேடியம் முன்னாடி 19ஆம் தேதி பண்ணோம். டிபிஐ முன்னாடி பண்ணிருக்கோம். இப்படி பல்வேறுபட்ட போராட்டம் அமைதி முறையில மக்களுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாம எங்களுடைய நிலைமையை எடுத்து சொல்லி பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு 40 வயசு 50 வயசு தாண்டியும் நாங்க படிக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆசிரியர்களை அந்த மாதிரி வரணும்னு ரோல் மாடல் நினைச்சுக்கிட்டு வந்தவங்க. சோ நாங்க இதே மாதிரிதான் எப்படியாவது ஆசிரியர் கனவுகளோட தான் வாழ்க்கையில பல்வேறுபட்ட போராட்டங்களும் பொருளாதார சூழ்நிலையும் தாண்டி நாங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த மாதிரி பணி நியமனம் குறைஞ்சு பண்ணும்போது வருங்காலத்தில் இருக்கக்கூடிய இளைய தமிழர்களும் நாங்க பண்ற போராட்டத்தை பார்த்து அவங்களுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசு பாத்தீங்கன்னா போராட்ட மன்னங்களுக்கு எல்லாமே அது நியாயமான கோரிக்கை இருக்கும்போது தீர்வு கண்டிருக்காங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நாங்க மதுரையில 21/2 சந்திச்சு மனு கொடுத்திருக்கோம். அதே மாதிரி துணை முதல்வர் அவர்களும் தென்காசியில வந்தப்போ நாங்க சந்திச்சு மனு கொடுத்தோம். நேற்றைய தினம் துணை முதல்வர் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை
கோரிக்கையை சொன்னோம், பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய இந்த முதல்வர் அவர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பள்ளிகளுக்காகவும் பள்ளியில் படிக்கக்கூடிய அரசு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. அதை மறுக்கவே முடியாது. காலை உணவாகட்டும், நாள் உணவாகட்டும், இப்ப ரீசெண்டா லேப்டாப் எத்தனையோ செஞ்சிருக்காங்க. நேற்று கூட மெரினால விளையாட்டு சிறப்பு மிக்க திரையெல்லாம் திறந்து வச்சாங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்துல இந்த பிளஸ் 2 படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் இந்த பிளஸ் 2 பிளஸ் 1 பிளஸ் 2 மார்க் தான் அவங்களுடைய எதிர்காலத்தை டிசைட் பண்ணுது. சோ அதுக்கும் முதல்வர் அவர்கள் தலையிட்டு எங்களுடைய இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா இவ்வளவு காலி படங்களை எம்எஸ்ல காட்டியிருக்காங்க. அதுல காட்டுல கூட பள்ளிக்கல்வித்துறை மட்டும் தான் காட்டிருக்காங்க. இன்னும் கார்பரேஷன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் காட்டல. சோ இதுல இருக்கக்கூடிய காலி பணிகள் எல்லாம் 50% ப்ரமோஷன் போக பேலன்ஸ் இருக்கக்கூடியது நேரடியாக நியமன தேர்வு மூலம் தான் வைப்பாங்க. சோ அது இருக்கக்கூடிய போஸ்டிங்ல நாங்க 4 வருடம் கடின உழைப்பால நாங்க இவ்வளவு ஒரு ஏஜ் பார் எல்லாம் தாண்டி படிச்சிருக்கோம். நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2,05,000 பேர் எக்ஸாம் எழுதணும். அதுல 85,000 பேர் தமிழ்ல எலிமினேட் ஆனாங்க. ரிமைனிங் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் குவாலிஃபைட் டீச்சர்ஸா வந்தோம். அதுலயும் பாத்தீங்கன்னா சிவி வரைக்கும் ஒரு 3,000 பேர் கிட்டத்தட்ட போனாங்க. சோ இவ்வளவு ஆனா வேகன்சி பாத்தீங்கன்னா மோர் தேன் ஒரு 4,000 எபோவ் இருக்கு. சோ அதை ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு பொருளாதாரத்திலையும் சரி எங்களுடைய வாழ்க்கையிலும் சிறப்பா இருக்கும்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர் அவர்கிட்ட எங்களுக்கு ஒரு ஆடண்டம் விரைவில் ஒரு ஆணை பிறப்பித்த ஆடண்டம் கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் காக்க வேண்டி உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சார் எம்எஸ்ல ஒரு 4,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் காட்டியிருக்காங்க. ஆமாங்க சார், இது முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு உண்டான காலி பணியிடங்கள் சார். என்னங்க சார், குறைந்தது 4 ஆண்டுகள் 2021-22 கால்பர் பண்ணாங்க சார். அந்த பிப்ரவரி எக்ஸாம் வச்சாங்க. ஆட்சி மாற்றம் வந்தது. தற்போதுலயே மாண்புமிகு முதல்வர்கள் வந்தாங்க. உடனே 1000 பணி சேர்த்தி கொடுத்தாங்க. சோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சொல்லாம கொடுத்த முதல்வர் அவர்கள் இப்ப நாங்க கேட்டும் கொடுப்பாங்க, அவருடைய கவனத்துக்கு போகலையோ என்னமோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா முதல்வர் கண்டிப்பா அவர் கவனத்துக்கு போனா செய்வாங்கன்னு சொல்றாங்க. சோ நாங்களும் பலதரப்பட்ட நேரடியாக சந்திக்க முயற்சி பண்ணோம். எங்களால முடியல. நீங்க பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி அன்பர்கள் நீங்க போய் அவங்களை நேரடியாக மீட் பண்ணும்போது தயவு செஞ்சு எங்களுடைய சார்பில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த மாதிரி கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எங்களுடைய சார்பா கேட்க சொல்லி உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். என்னங்க சார், சார் நாங்க 3 மாசமா நாங்களும் போராடினோம் சார். ஆனா போராடணுமே மனு கொடுத்தோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போய் கொடுத்தோம். நீங்க இங்க கொடுக்க கூடாது, நீங்க சென்னையில தான் கொடுப்போம். நாங்களும் பள்ளி துறை போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இயக்குனர் சந்திச்சோம். நாங்க 24/12 போய் சந்திக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த வருஷத்துக்கு உண்டான வேகன்சி இருக்கு. அதாவது இது பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் கால்பர் பண்ணாங்க சொன்னாங்க. அது பண்ணல. அட்லீஸ்ட் இதையாவது போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். நாங்க ப்ரொசீட் பண்ணிருக்கோம் மட்டும் தான் சொன்னாங்க. அதே மாதிரி செக்ரட்டரியேட்லயும் போய் நாங்க சந்திச்சோம். நாங்களும் போய் சந்திச்சோம் சார். மாண்புமிகு கல்வி அமைச்சரையும் சந்திச்சோம். அவங்க கிட்ட போய் எங்களுடைய சொன்னோம். பட் நாங்க மனு கொடுத்துட்டோம், சொல்லிட்டோம். பட் எல்லாருக்கும் செஞ்சவங்க எங்களுக்கு ஏன் எதனால தள்ளி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா தேர்தல் அறிவிப்பு முன்னாடியே எங்களுக்கு ஒரு ஆணை பிறக்கணும். உங்கள் மூலமா எங்களுக்கு செஞ்சு கொடுங்க சார். ஒரு ஜீவோ ஓகேங்க சார். எங்களுக்கு கோரிக்கை மட்டும் தான் சார். அரசு கிட்ட நாங்க அரசு செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கேன் சார். நாங்க நடவடிக்கை எதுவும் பண்ணல, நாங்க பண்றதுக்கு இல்ல. பட் அரசு செய்வாங்க. இத்தனை பேருக்கு செஞ்ச அரசு எங்களுக்கும் செய்வாங்க ஒரு காத்திருந்தோம். நாங்க 2 மாசம் 3 மாசம் ஆயிடுச்சு. 4 வருஷம் காத்திருந்தோம். எக்ஸாம் வைப்பாங்கன்னு காத்திருந்தா படிச்சோம். சிலபஸ் எல்லாம் மாத்தினாங்க. இருந்தாலுமே முயற்சி தவறாம நாங்க இருந்தோம். ஏன்னா பாத்தீங்கன்னா எங்களோட ஏஜ் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சின்ன பசங்க யாருமே இங்க இருக்குல்ல. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கோம் நாங்க. இருந்தாலும் முதல்வர் அவர்கள் செய்வாங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எல்லாரும் செஞ்சீங்க. கண்டிப்பா ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு செஞ்சுதான் வர்றாங்க. எங்களுடைய இது மேல போய் ரீச் ஆகலையோ என்னமோ அப்படின்னு பிரஸ் மீட்டே கொடுத்திருக்கோம். சோ நீங்க முதல்வர் அவர்களை எங்களால பார்க்க முடியல. நீங்க எங்களுடைய கோரிக்கையை சொல்லி ஒரு அரசாணை மட்டும் தான் கேட்கிறோம். ஆமாங்க சார், எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு விதத்துல ஒரு தீர்வு கிடைச்சுதான் சார் இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஜீவோ பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கோரிக்கைகள் எங்களை தவிர.
1 மாசமா இன்னும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி தமிழ்நாட்டில் உதவியாளர் அரசாங்கத்துல இருந்து டெய்லி போராடிட்டு இருக்காங்க. 40 நாள் போவோம். இருக்கிற இதுனால என்ன பண்ண போறீங்கன்னு அதிலேயே நடவடிக்கை எடுத்தாலும் ஏதாவது காரணம் சார் நாங்க ஒரு 1300 பேர் பக்கமா இருக்கோம் சார். ஆமாங்க சார். இல்ல எல்லா பாடத்துல இல்ல சார், நாங்க இப்ப குரூப்பா இருக்கிறது ஒரு 1300 பேர். எல்லா பாடத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு 6000 மேற்பட்ட காலி பணம் இருக்குது. 50,000 மேற்பட்ட குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆமா, எல்லா பாடத்துல ஓவரால் சப்ஜெக்ட்ஸ் இல்ல, ஒவ்வொரு பாடத்திலயும் பாத்தீங்கன்னா குறைஞ்ச குவாலிஃபைட் டீச்சர்ஸ் 2000 இருக்காங்க. 2000 இருக்கிறாங்க சார். அதுல மார்க் பேஸ்ல கம்யூனல் பேஸ்ல எடுப்பாங்க. இருக்கக்கூடிய வேகன்சி டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க. சென்னை. இல்ல நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் சார். மொத்தம் வந்து டோட்டல் வேகன்சி வந்து எம்எஸ்ல காட்டினதுன்னு பார்த்தோம்னா ஜனவரி 31 4077. இது வந்து இந்த தரவு எல்லாமே வந்து சேகரிக்கப்பட்டது தான். எம்எஸ்ல நாங்க ஆர்டில கேட்டோம், எங்களுக்கு கொடுக்கல. இருந்தாலும் 4070, அதாவது அங்க போய் இருப்பாங்க பாத்தீங்களா செலக்ட் ஆன டீச்சர்ஸ், அவங்களுக்கு வேகன்சி காட்டினது நீங்க இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்குமே பார்த்தோம்னா எங்க ஏரியா பேரம்பாக்கம் ஸ்கூல்ல பார்த்தோம்னா 5 சப்ஜெக்ட் வந்து டீச்சர்ஸே எடுக்கல. எல்லாருமே தற்காலிக ஆசிரியர்களை வச்சுதான் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. மொத்தமே 1863 டீச்சர்ஸ் மட்டும்தான் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் செலக்ட் பண்ணாங்க. இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள்ன்றது பார்த்தோம்னா நம்ம +1 +2 எடுக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அடலசன்ஸ் ஏஜ்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள். இப்போ ஒரு நாட்டுடைய கல்வி வளர்ச்சியே பார்த்தோம்னா இந்த மாணவர்கள் கையில தான் இருக்கு. ஒரு நாட்டுடைய நம்ம ஒரு நல்ல ஒரு சிட்டிசன்ஸா அவங்களை எடுத்துன்னு வரணும்ன்றதா. அப்படி பார்த்தா ரிமைனிங் வேகன்சின்னு பார்த்தோம் 2216 வேகன்சிஸ் இருக்கு சார். இப்போ இந்த வேகன்சிஸ்லாம் வந்து அரசாங்கம் ஃபில் பண்ணணும். இதுல வந்து ஏறக்குறைய இருக்கலாம், ஏன்னா எங்களுக்கு உள்ள இருந்து கரெக்டான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு தோராயமா ஏற்கனவே அரசாங்கம் வந்து 4000க்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்கு, 3000க்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்கு நம்ம சட்டசபையிலேயே அறிவிச்சிருக்கிறாங்க. 19000 வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லி இருக்கிறாரு. எப்பவுமே நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நாங்க வந்து 2025 அக்டோபர் 12 இந்த தேர்வு எழுதணும். அப்ப அது வரைக்கும் இருக்கிற வேகன்சி எங்களுக்கானது தானே சார்? அப்ப அது எங்களை வச்சு தானே சார் ஃபில்அப் பண்ணணும். அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற 2024 வரைக்கும் அது கூட ஃபுல்லா ஃபில் பண்ணல. அதுலயே கொஞ்சம் இதுவா இருக்கு. இப்ப கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க சார். நிதி இல்ல அப்படின்னா வந்து அரசாங்கத்தை வந்து குறையா சொல்ல ஒரு கோரிக்கையா சொல்றேன். இன்னைக்குமே நம்மளுக்கு 48,000 கோடி கிட்ட கல்விக்கு வந்து நிதி அளிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆசிரியர்களை நம்ம பணி நியமனம் பண்றதுனால ஒண்ணுமே இல்லை. ஒரு இதுக்கு வந்து ₹1,00,000 சேலரி, அதிக சேலரி அப்படிலாம் கிடையாது. ஸ்டார்டிங் 55,000 சாங்ஷன் போஸ்ட் தான் சார் கேக்குறோம். இருந்த போஸ்ட் ரிட்டையர் ஆன போஸ்டிங் தான் நம்ம வந்து மறுபடியும் கொடுக்க போறாங்க. வெறும் 55,000 அப்படிதான் சேலரி. அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு இந்த 2000 பேரை நீங்க நியமிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு 12 கோடி ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கே ஆகும். 5 வருஷத்துக்கு 60 கோடி ரூபாய் தான். அரசாங்கத்துக்கு இது ஒரு செலவே கிடையாது. இவங்க நினைச்சாங்கன்னா நிச்சயமா வந்து எங்க எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பை வழங்கலாம். அது மட்டும் இல்லாம மாணவர்களோட அரசு பள்ளி மாணவர்களோட கல்வி தரத்தை வந்து அதிகப்படுத்தலாம். இப்ப கூட ஒரு அறிவிப்பு, அதிகமா நாங்க மாடல் ஸ்கூல்ஸ்லாம் இப்போ திறந்திருக்காங்க, இன்னும் திறக்க போறேன்னு சொல்றாங்க. அப்போ எப்பவுமே வேகன்சி இருக்குதான். நீங்க அடுத்த தேர்வு வைங்க. ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் நாங்க 2026 அந்த கல்வி ஆண்டுக்கு தானே படிச்சோம், 25-26 கல்வி ஆண்டுக்கு படிச்சோம். அதுக்கு தேர்வு எழுதணும். அப்ப எங்க வேகன்சியை எங்களுக்கு நீங்க ஃபில் பண்ணி கொடுங்க. இது வந்து சரி, நீங்க நிதி இல்லைன்னா கூடுதல் பணியிடங்களை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க, உங்களால முடியும். அதுதான் நாங்க அரசாங்கத்துக்கிட்ட கேட்கறது. இந்த அரசாங்கம் வந்து எவ்வளவோ செய்யுது மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லா விதத்திலுமே நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு வரீங்க. அதே போல எங்களுக்கும் ஒரு நீங்க தினமுமே ஒரு ஜியோ ரிலீஸ் ஆகுது. இப்ப பார்த்தோன்னா கடந்த ஒரு 10 நாட்களா பார்த்தா அந்த IAS ஆபீசர்ஸ்க்குலாம் வந்து கூடுதல் பணியிடங்களை நியமிச்சிருக்கிறீங்க. TNPSC கூடுதல் பணியிடங்களை இது பண்றீங்க. கௌரவ விரிவுரையாளர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து அதிகமா நியமிக்கும் போது நாங்க PG டீச்சர்ஸ் எங்களுக்கு நாங்க வந்து கவன ஈர்ப்பு ஒரு போராட்டம் மாதிரி ஒரு நாங்க ஏற்படுத்தணும். அதுவும் முன் அனுமதியோடு தான், அமைதி வழியா தான். எந்த விதத்திலையும் நாங்க வந்து அரசாங்கத்தை எதிர்த்தோ இது பண்ணியோ நாங்க குரல் கொடுக்கல, அமைதி போடுறோம். ஏன்னா we are all teachers. அதான் எங்களுக்கு தெரியும். நம்ம வந்து பொறுமையா அரசாங்கத்துக்கிட்ட கேட்கும். எறும்பூர கல்லு தேயும் சொல்லிட்டு நம்ம ஆசிரியர்கள் தமிழ்நாடு முழுவதும் நமது அமைச்சர் எங்க போறாரோ, நமது மாண்புமிகு கல்வி அமைச்சர் எங்க போனாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் ஐயா துணை முதலமைச்சர் ஐயா எங்க போனாலும் சரி, நம்ம அங்கெல்லாம் போய் நின்று எங்களோட கோரிக்கை மனுவில் ஒரு ஊர்லயும் நம்மளோட ஆசிரியர்கள் நாங்க கொடுத்துதான் வரோம். எங்களோட கோரிக்கை நிச்சயமா உங்களால நிறைவேற்ற முடியும். இப்போ இதுக்கு நம்ம இந்த தரவுகள் பார்த்தோம்னு வச்சோங்களேன், 2017 அறிவிச்சது
1663 போஸ்ட். ஆனா இன்க்ரீஸ் பண்ணது 1712 போட்டு 3375 வேகன்சி ஃபில் அப் பண்ணாங்க. 2019ல 2144 போஸ்ட் வந்து அறிவிச்சுட்டு அப்புறம் 187 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி 2331 போஸ்டிங் போட்டாங்க. இப்ப ரீசெண்டா 2021ல நடந்தது சார், பிப்ரவரி மாசம். அதுல பார்த்தோம்னா 2207 வேகன்சிக்கு அறிவிச்சுட்டு 1030 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி 3037 பேர் போட்டிருக்காங்க. ஆனா 25ல 1996 போஸ்ட் மட்டும் தான் அறிவிச்சாங்க. ஆனா உண்மையிலேயே நிறைய வேகன்சி இருக்கு சார். இதை நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இந்த முறை அரசாங்கம் இது பண்ணாங்க. ஏன் இவ்வளவு கேட்கிறோம்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா இந்த எக்ஸாம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை நடந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளா, பிப்ரவரி 2021க்கு அப்புறம் எப்ப நடந்தா 2025 அக்டோபர்லாம் நடந்தது. கிட்டத்தட்ட 5 வருஷம் 4.25 வருஷம் கிட்ட இவ்வளோ ஒரு கேப்புக்கு அப்புறம் தான் நடந்தது. அப்ப எல்லாரோட ஏஜ் ஃபேக்டரை பாருங்க சார். எத்தனை வருஷம் பிஎட் முடிச்சுட்டு எவ்வளவு டீச்சர்ஸ் வெளியே வராங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு எல்லாமே கூட நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் ஃபியூச்சர்ல. அப்ப இப்ப இருக்கிறவங்க வரைக்கும் இது நியாயமான கோரிக்கை தானே, நீங்களே சொல்லுங்களேன். அவங்க இந்த அளவுக்கு நாங்க சொல்றது வந்து நாங்க அதிகாரமாவா நீங்க வந்து அரசாங்கம் நீங்க வந்து கொடுத்துதான் ஆகணும், எங்களுக்கு பண்ணணும் அப்படின்லாம் கேட்கல. ஃபேக்டை நீங்க பாருங்க. மாணவர்கள் எத்தனை அரசு பள்ளியை நம்பி எத்தனை மாணவிகள் இருக்கிறாங்க. அந்த பசங்களுக்கு நியாயமான ஒரு நல்ல தரமான கல்வி கிடைக்கணும் அப்படின்றத இந்த அரசு எப்பவுமே கருத்துல கொண்டு செயல்பட்டு இருக்கு. அதை தான் நாங்க கேட்கிறோம். அது நாங்க மீண்டும் கேட்போம் சார். அதுதான் சார் நாங்க வந்து போராட்டம் எங்களுக்கு அடுத்த கட்ட எங்கள்ல சில பேர் வந்து கொஞ்சம் லீகலா ட்ரை பண்ணலாம், நாங்க முயற்சி பண்றது பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப் லீகலா போறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த வித்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து போஸ்டிங்ஸ் எல்லாம் போடாம இருக்காங்க. சோ நான் இப்போ அரசு வந்து என்ன செய்யணும்னு பார்த்துட்டே இருந்துட்டு, சப்போஸ் ஏன்னா நம்ம எடுத்தோடனே லீகலா போக முடியாது இல்லைங்களா, அதெல்லாம் நாங்க ஒரு குரூப் பண்றதை பார்த்துட்டே இருக்காங்க. அரசே கொடுத்துட்டா எங்களுக்கு சந்தோஷம், இல்லைன்னா அந்த குரூப் வந்து லீகலா ஸ்டெப் எடுப்பேன்னு தேர்தல் எதிரொலிக்குமா அப்படிங்கறது வந்து முழுமையா நம்புறோம் சார். இந்த அரசாங்கம் எங்களுக்கு நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆமா, எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே மாணவர்களோட நலன் கருதி இதை அவங்க பண்ணணும் சார். தலைமை ஆசிரியர்கள் வந்து வருஷம் ப்ரமோஷன், இப்ப கூட நம்ம இவர் சொல்லியிருக்காரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தலைமை ஆசிரியர்கள் வந்து நாங்க எடுத்துட்டு ப்ரமோஷன் கொடுக்க போறோம். அப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள்லாம் தலைமை ஆசிரியரா போயிட்டாங்கன்னா அப்ப வந்து அந்த இடமும் வேக்கன்ட் தானே சார் இருக்கும். இதுல குறிப்பா பார்த்தோம்னா ஒரு சில பணியிடங்கள் வணிகவியல், பொருளாதாரம், கணினி அறிவியல் இவங்களுக்கு எல்லாம் வந்து ப்ரமோஷன் கிடையாது. அப்ப இவங்க எல்லாம் இதுல இருந்து தான் எடுத்து ஆகணும். சோ அதனால தயவு செய்து எங்களோட கோரிக்கை என்னன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களும் நீங்க நினைச்சா கண்டிப்பா இதை எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு செய்யலாம், செஞ்சு கொடுங்க. நாங்க உங்களை விட்டா வேற யார்கிட்ட கேட்கறது? அரசாங்கமே எங்களுக்கு நீங்க பண்ணாம இருந்தா எப்படி? எங்களுக்காகவும் இல்லாம நம்ம ஏழை மாணவர்களுடைய கல்விக்காகவும் இதை நீங்க பண்ணி ஆகணும்ன்றத நாங்க கேட்டுக்கிறோம். டிபிஏல வந்து பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பார்த்திருக்கோம், இயக்குனரை பார்த்திருக்கோம். அதே மாதிரி சீஃப் செக்ரட்டரி போயிட்டு செக்ரட்டரியேட்ல போய் பார்த்திருக்கோம் சார். அதிகாரிங்க சொல்றதெல்லாம் என்னன்னா, ஆட்சியாளர்கள் தான் முடிவு எடுக்கணும். நாங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. நாங்க வந்து சாதாரணமா வேலை செய்யறோம். ஆட்சியாளர்கள் என்ன முடிவு எடுக்கணும், அரசாங்கம் தான் இதுக்கு வந்து முடிவு எடுக்கணும். என்னோட பேர் ரஞ்சித் குமார் சார். யானாவிகைங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.